ஜூனியர் அணியில் இறுதிப் போட்டி மைதானத்தில் நடைபெறுகின்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி எந்த அணி என்று பொறுத்து பார்ப்போம். இல்லை சாம்பியன் அணி எந்த அணி என்று பொறுத்து பார்ப்போம். தற்போது விஜயன் அணிக்கும் அதே போல் துட்டு கேமரூன் அணிக்கும் போட்டி நடைபெறுகின்றது. தற்போது களத்தெடுப்பு அணி விஜயன் அணி தற்போது ஆரம்ப பந்து வீச்சாளர் அங்கே பந்து வீசுவதற்காக வேண்டி பொறுத்து பார்ப்போம். அங்கே ஆரம்ப ஜோடி தற்போது ரஷாட் தற்போது முதல் பந்து வீச்சாளராக முதல் பந்துக்குள்ளே பொறுத்து பார்ப்போம். கால் காப்பில் பட்ட பந்தா இல்லாவிட்டால் மட்டையில் பட்ட பந்தா என்று கால் காப்பில் பட்ட பந்தாகத்தான் கிடைக்கப்படுகிறது. அது உதிரி ஓட்டம் ஒன்று பெறப்படுகின்றது. முதல் பந்துக்குள்ளே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. தற்போது துட்டு கேமரூன் அணி மன்னிக்கும் துட்டு கேமரூன் அணி தற்போது முதல் ஓட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் விஜயன் அணியில் சிறந்த பந்து வீச்சாளர் புல் ஷொட்டா காணக்கூடியதாக இருக்கிறது. டி ஃபைன் லெக் திசையில் எந்தவித பாதிப்பும் இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்றே புரியல, யார் பிடிக்கிறதே இருந்தாலும் ஓட்ட பரிமாற்றம் 2 ஓட்டங்கள் பரிமாற்றம் நடைபெறுகிறது. நாங்கோட்டம் என்று நடுவர் சவிஞை செய்கின்றார்கள். நாங்கோட்டம் என்று நடுவர் சவிஞை செய்கின்றார்கள். அது நாங்கோட்டத்தோடு முத்தோட்ட எண்ணிக்கைகள் 5 ஓட்டங்கள். இறுதிப் போட்டி நடைபெறுகின்றது. 2 அணிக்கும் சாம்பியன் கிண்ணத்தை பெற்றும் அணி யார் தான் தற்போது பொறுத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் பந்து வீசத்துக்காக ரைட் ஆம் ஒதுக்க திசையில் மீண்டும் ஒரு புல் ஷாட்டாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்காலெக் திசையில் மைதான காப்பாளர் அங்கே ஒரு ஓட்ட பரிமாற்றம். 2வது வாய்ப்பில்லை. அங்கே ஒரு ஓட்டத்துடன் மொத்த எண்ணிக்கை உயர்கின்றது. அங்கே 6 ஓட்டமாக மொத்த ஓட்டம் உயர்கின்றது. துட்டுக்கம் அணியில் மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள். மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் சிறிய மாணவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போட்டியிலே சீனியருக்காக வேண்டிய இறுதிப் போட்டி நடைபெறுகின்ற மைதானம் மீண்டும் ஒரு பிடி எடுப்பு. அங்கே எந்தவித வாய்ப்பும் இல்லை. டீப் எக்ஸ்ட்ரா திசையில் மைதான காப்பாளர் முயற்சி பெற்றாலும் அந்த வாய்ப்பு இல்லை அங்கே பிடி எடுப்பதற்கு. தற்போது 2 ஓட்டங்கள் வேகமாக பூர்த்தியாகின்றது. அந்த 2 ஓட்ட எண்ணிக்கைகள் 8ஆக உயர்கிறது. முதல் பந்து ஒரு நிலைக்கு வரும்போது மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 8 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட நிலை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சாம்பியனுக்காக வேண்டி நடைபெறும் போட்டி. ஆகையினால் 2 அணிகளுக்கும் முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகின்றது. தனது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் இந்த போட்டியிலே. இறுதிப் போட்டி ஜூனியர் அணியில் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது மைதானத்தில். அங்கே விஜயன் அணிக்கும் அதே போல் துட்டு கேமரூன் அணிக்கு தற்போது முதல் நடைபெறுகிறது. அங்கே 2வது பந்து வீச்சாளர் தற்போது பந்து வீசுவதற்காக வேண்டி இமாஸ் அங்கே பந்து வீசுவதற்காக வேண்டி ஓட்ட பாதையில் இமாஸ் முதல் பந்து புல் ஷாட்டா காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்காலெக் திசையில் மைதான காப்பாளர் அங்கே ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அத்துடன் கவனக்குறைவினால் 2வது ஓட்ட பரிமாற்றம் தற்போது நடைபெறுகின்றது. அங்கே விக்கெட் காப்பாளரிலும் கவனக்குறைவினால் 3வது ஓட்டம் பரிமாற்றம் நடைபெறும் வேகமாக. அங்கே 3 ஓட்டங்கள் இல்லாத 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது அணிக்காக. அத்துடன் 3 ஓட்டங்கள். அந்த 3 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 11ஆக உயர்கின்றது மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள். மீண்டும் அங்கே 2வது பந்து வீச்சாளர் தற்போது இடத்தைந்து பந்து வீசத்துக்காக வேண்டி நடுவரை நோக்கி கடந்து செல்கின்றால் மீண்டும் ஒரு உயர்த்தி அடித்த ஷாட். அது பிடி எடுப்பு மூலமாக முதல் விக்கெட்டில் மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார் அங்கே விஜயன் அணி. தற்போது இறுதி போட்டி தற்போது சூடு பிடித்திருக்கின்றது. பலத்துடன் தான் தற்போது களத்தை ஆடுகிறார் விஜயன் அணி. பொறுத்து பார்ப்போம் சாம்பியன் அணியாக எந்த அணி தெரிவு செய்கின்றதை பொறுத்து தான் பார்க்கணும். தற்போது புது வீரர் மைதானத்து வருகிறார். துட்டு கேமரூன் அணியில் புது வீரர் களத்தில் வருகின்றார். ஒரு வரலாறு படைத்த ஒரு அரசன் துட்டு கேமரூன் அரசன். ஆகையினால துட்டு கேமரூன் பேருண்டாலே தற்போது கேட்டாலே சும்மா அதரும் அந்த காலத்தில். ஆகையினால பார்ப்போம் இந்த மைதானத்திலே இந்தியா கடந்து சென்று வந்த விஜயன் அணி வெற்றியை தடு செல்லுமா, இல்லாவிட்டால் இலங்கை அரசனாக துட்டு கேமரூன் அணியில் வெற்றி தட்டு செல்லுமா என்று பொறுத்து தான் பார்க்கணும். தற்போது புது வீரர் கமல்தான் வந்துகிறார் களத்தில் ஆடுவதற்காக வேண்டி.
சுதன் தற்போது களத்தில் ஆடுவதற்காக வேண்டி துட்டுகான அணியில் சிறந்த வீரர். மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் திசையில் புல்டஸ் முறையில் இருந்த பந்து இருந்தாலும் அது தொட்பந்தாக தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த ஒரு பந்து, எந்தவித பாதிப்பும் இல்லை அங்கே பந்துக்கு. மொத்தமாக தற்போது 11 ஓட்டங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது துட்டுக்கமன் அணி. மீண்டும் அங்கே விஜயன் அணி இரண்டாவது பந்து வீச்சாளர் பந்து வீசுவதற்காக வேண்டி மீண்டும் உயர்த்தப்பட்ட ஷொட் பிடியெடுப்பாம். அந்த பிடியெடுப்பு தவறிவிட்டது. 2 ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்ற அங்கே கவனக்குறைவினால் அங்கே பிடியெடுப்பு தவறிவிட்டது. 2 ஓட்டத்துடன் தற்போது நிறைவுக்கு வருகின்றது இரண்டாவது பந்து ஓவர். மொத்தமாக 13 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் ஒரு விக்கெட் இழப்புக்கு लाखों संख्या लाखों 13යි 1.5 මිද වැටි හමාරයි දුට්ටුකැමුණු සහ විජේන අතර තරඟයයි පැවැත්වෙන්නේ ක්‍රිකටාල හිතවතුනි. විජේ කුමාර අපිට මතකයි දේශපාලන නැත්නම් නළුවෙක් රටේ වැදගත් නාමයක් විජේ කුමාරතුංගයා. ඒත් එක්කම විජේ රජුන් අපිට සිහිපත් කරනවා ක්‍රිකටාල හිතවතුනි. නැවත දිව්‍යනාථ තමක් සීමාන්තයේ සිට පාරක් කෙල කරනවා. ඉහළිමයි පන්දු පාර රැක ගන්න අවකාශයක් ලැබෙන මිඩ්විග දෙසින් පන්දු රකින්නට රැක ගන්න අවකාශයක් නැහැ. ලකුණු 4ක් පාටයි සඳහන් වන්නේ ක්‍රිකටාල හිතවතුනි. ලකුණු 4 සමග සමස්ත ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 17යි මේ වලට දුටුකැමුණු කණ්ඩායම ක්‍රිකටාල හිතවතුනි දැන් සූදානම්. දැන් නැවතත් තමක් සීමාන්තයේ සිට පන්දුරේ ක්‍රියාත්මක කිරීමට පන්දු යවන දිව්‍යනාථ තමක් සීමාන්තයේ සිට නැවතත් පාරක් කෙල කරනවා. පුල් පාර තන සාර්ථක නැහැ ක්‍රිකටාල හිතවතුනි. මිඩ්විග දෙස පන්දු තල්ලු කරහන විට 1 ලකුණු 2 බවට පරිවර්තනය කර ගැනීමක් අපට දක් ලැබෙනවා. ලකුණු 2ක් ක්‍රිකටාල හිතවතුනි. ඒ සමග ලකුණු සංඛ්‍යාව වෙනසක් ඉදු කර ගන්නවා. ලකුණු 19යි ලකුණු සංඛ්‍යාව මේ වලට සමස්ත ලකුණු සංඛ්‍යාව. දැන් තුන්වන පන්දුරේ ලාබාල වී පසුවන්න පන්දුරේ ක්‍රියාත්මක කිරීම සඳහා ඕවද විකට් අන්තයේ වර පුල් කිරීමක් අපට දක් ලැබෙනවා. අලංකාර පුල් කිරීම සමග ලකුණු 4ක් වාට පරිවර්තනය කර ගන්නවා. ඩී-ෆයින් ලෙක් කළා අපේ කිසිදු ක්‍රිඩිකෙක් රඳවාගෙන නැහැ ක්‍රිකටාල හිතවතුනි. ඒ ලකුණු 4 සමග සමස්ත ලකුණු සංඛ්‍යාව වෙනසක් ඉදු කර ගන්නවා. ලකුණු 23 දක්වා හිලංවා ගන්නවා. ලකුණු 23යි මේ ක්‍රියාත්මක වන්නේ තුන්වන පන්දුරයි ක්‍රිකටාල හිතවතුනි. තරමක් වැදගත් තරගයක් අවසන් මහා තරගය කනිෂ්ඨ කණ්ඩායමේ අවසන් මහා තරගයයි පැවැත්වෙන්නේ ක්‍රිකටාල හිතවතුනි. නැත්නම් ජූනියර් කණ්ඩායමේ අවසන් මහා තරගයේ පැවැත්වෙන්නේ තරග මාලාවේ. බලමු ශූරතාව හිමි කරගන්නේ කවුරුන්ද? දුටුකැමුණු ශූරතාව හිමි කරගන්නේද නැත්නම් විජය හිමි කරගන්නේද කියලා බලමු. නැවත දිව යනවා. එවරත් පායන දෙසින් යොමු කරන පන්දු අලංකාරයි ලෝන් ලෙග් දෙසින් පන්දු පහර දියත් කරනවා. ස්ථානගත කිරීම සාර්ථකයි ක්‍රිකටාල හිතවතුනි. පන්දු එන අන්තිමේම පන්දු පහර දියත් කරන ආකාරයක් අපට දක් ලැබෙනවා ක්‍රිකටාල හිතවතුනි. මේ පිටිකරුවා ඒ සමග ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 27යි මේ වලට සමස්ත ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 27යි. සමග ලකුණු 29ක් හැටියටයි සඳහන් වන්නේ. ලකුණු නිවැරදි කරනවා ලකුණු 29ක් හැටියට 6 පහරක් හැටියට. தற்போது 3வது பந்து நிறைவுக்கு வரும்போது மொத்த எண்ணிக்கைகள் 29 காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இறுதி பந்து வீச்சாளர் தற்போது பந்து வீசுவதற்காக வேண்டி உங்களுக்கு வழங்கும் வெற்றி கிண்ணங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கிறது. அழகான வெற்றி கிண்ணங்கள் தற்போது இந்த போட்டியிலே அதிர்ஷ்டசாலி எந்த அணி என்று பொறுத்து வந்து பார்ப்போம். சாம்பியன்ஸ் கிண்ணம், அதே போல் ரன்னர்ஸ் அப் கிண்ணங்கள் பார்ப்போம். 3rd பிளேஸ் இருக்கா என்று தான் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். அது நடுவர்கள் தான் கூறுவோம். 3rd பிளேஸ் இல்லை, ரன்னர்ஸ் அப் அதே போல் சாம்பியன்ஸ் அணிக்கு மாத்திரம் சிறந்த பந்து வீச்சாளர் துடுப்பாடிகள் வீரர் அங்கே கிண்ணங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது அது ஜூனியர் அணிக்கு வேறையாக அதே போல் சீனியர் அணிக்கு வேறையாக வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியுடன் அழி தருகின்றோம். பொறுத்து பார்ப்போம். ஒரு அழகான வடிவான கிண்ணங்கள் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிண்ணங்கள் வெற்றி பெறும் அணி எந்த அணின்னு தான் பொறுத்து பார்ப்போம். இருந்தாலும் இந்த 2 அணிகளும் வெற்றி பெற்ற அணியாக தான் காணக்கூடியதாக இருக்கிறது. என்றால் இந்த போட்டியிலே தோல்வி அடைகிற அணியும் இந்த ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தை வெற்றி தட்டி செல்கிற அணி பார்ப்போம். அந்த சாம்பியன் அணிக்காக தான் தற்போது போட்டி நடைபெறுகின்றது மைதானத்திலே. அங்கே ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்ற மைதானத்திலே அந்த ஓட்டத்தோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் உயர்கிறது.
32 உயர்ந்தது மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள். துட்டுகேம் அணியில் ஓட்ட எண்ணிக்கைகள். இது பந்து வீச்சாளர் தற்போது இடத்தை நோக்கி ஜெர்சி இலக்கம் 44 அணிந்து சகலத்துறை வீரர் அல்தாஃப் மீண்டும் அங்கே பந்து வீசத்துக்காக வேண்டி விஜய் அணிக்காக பந்து வீச்சாளர் இறுதி பந்து வீச்சாளர் அங்கே பந்து வீசத்துக்காக வேண்டி தற்போது மைதான காப்பாளர் காணக்கூடியதாக ஸ்காலக் திசையில், அதே போல் மிண்டுக திசையில், லோனோ திசையில், கவுக்கோன திசையில், அங்கே டிஃபைன் லெக் திசையில் 5 பேர் காணக்கூடியதாக லெக் திசையில், அங்கே ஓப் திசையில் 3 பேர் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது பொறுத்தது பார்ப்போம். மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் அல்தாஃப் தயாராகிறார். ஜெர்சி இலக்கம் 44 அணிந்து ஓட்டப்பாதையில் நடுவரை கடந்து மீண்டும் அங்கே பந்து வீசத்துக்காக வேண்டி ஒரு சிறந்த பந்து அங்கே விக்கெட் காப்பாளர் கவனக்குறைவினால் ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அங்கே அத்துடன் மொத்தோட்ட எண்ணிக்கை உயர்ந்தது 33 உயர்ந்தது மொத்தோட்ட எண்ணிக்கைகள். துட்டுகேம் அணியில் மொத்தோட்ட எண்ணிக்கைகள் மீண்டும் தன்னிடத்தை நோக்கி தற்போது நேரம் 3:59 கடந்திருக்கின்றது. மீண்டும் அங்கே இறுதி பந்து வீச்சாளர் விஜய் அணியில் இறுதி பந்து வீச்சாளர் தற்போது ஜெர்சி இலக்கம் 44 அல்தாஃப் ஒரு மந்தகரம் நிலை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. துட்டுகேம் அணியில் ஓட்ட எண்ணிக்கைகள் 33 ஓட்டங்கள் மாத்திரம் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறது இறுதி போட்டிக்குள்ளே. அங்கே உங்களுக்கு வழங்கும் கிண்ணங்கள் தற்போது பார்வையாளருக்கு காண முடியும். அதனால் இந்த கிண்ணங்கள் தட்டி செல்வதென்றால் கட்டாயமாக வெற்றியை தட்டி செல்ல வேண்டும். முதல் 2வது கட்டமாக தான் இந்த கிண்ணங்கள் வழங்கப்படும் கொண்டு மீண்டும் அறிய தருகின்றேன். மீண்டும் உயர்த்தி அடித்த ஷொட் அது பிடியெடுப்பா இல்லை, அங்கே வாய்ப்பில்லை. 2 ஓட்ட பரிமாற்றமா பூர்த்தி ஆகின்றது. 2 ஓட்டங்கள். 3வது ஓட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. 2 ஓட்டங்கள் மாற்றம். தற்போது முதல் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருகின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 35 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் துட்டுகேம் அணியில் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருகின்றது. எதிராக 16 பந்துக்குள்ளே 36 ஓட்டங்கள் பெறவனும் அந்த வெற்றியை தட்டி செல்வதற்கு. 36 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டால் நாங்கள் இங்காலே சாம்பியன்ஸ் நாங்கள் கிண்ணம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து தான் பார்க்கணும். அந்த சாம்பியன்ஸ் கிண்ணத்தை யார் வெற்றியை தட்டி செல்வது என்று பொறுத்து பார்ப்போம். 2 அணிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வெற்றியை தட்டி செல்வதற்கு. இருந்தாலும் ஒரு அணி மாத்திரம்தான் அந்த சாம்பியன்ஸ் அணியை வெற்றி கிண்ணத்தை பெற முடியும் என்றதை அறிய தருகின்றேன். தற்போது களத்தெடுப்புக்காக துட்டுகேம் அணிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அவசரமாக மைதானத்துக்கு வரும்படி. இந்த போட்டிக்கு பிறகு நடைபெறும் போட்டி நைட் ரைடர்ஸ் அணியும் அதே போல் நைட் ரைடர்ஸ் அணியும் அதே போல் டைட்டன்ஸ் அணியும் அடுத்த போட்டி உங்களோட போட்டி நடைபெறுகின்றது. அதுவும் இறுதி போட்டியாக நடைபெறுகின்றது. மைதானத்திலே தயார் நிலை நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டோம். நாளை சுவிட்சை பங்கு பெற இல்லாட்டி அதையும் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டைட்டன்ஸ் அணியும் அதே போல் நைட் ரைடர்ஸ் அணி தலைவருக்கான வேண்டுகொள்தல். அவசரமாக நாளை சுவிட்சை பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது ஆரம்ப ஜோடிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து வீரர்களை மைதானத்துக்கு உள்ளே விட்டு வெளியே வருகின்ற கேட்டுக்கொள்ளும். அது முறையற்ற செயலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரர்களே துட்டுகேம் அணி வீரர்களுக்கான வேண்டுகொள்தல் மைதானத்து பவுண்டரி லைனை விட்டு வெளியேறவனும் கட்டாயமாக எந்தவித வாய்ப்பும் இல்லை. துடுப்பாடக்கூடிய வீரர் 2 வீரருக்கு மாற்றிருந்தால் மைதானத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால அனைத்து வீரர்களும் மைதானத்தை விட்டு வெளியேறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது ஆரம்ப ஜோடி களத்தில் ஆடுவதற்காக வேண்டி தற்போது 36 ஓட்டங்கள் பெறுவனும் வெற்றிக்காக தற்போது விஜய் அணி இந்த வெற்றியை தட்டி செல்வதற்கு அது அந்த அதிர்ஷ்டம் எந்த அணிக்கு இருக்கிறது பொறுத்து பார்ப்போம். தற்போது 16 பந்துக்கு முகம் கொடுத்து 36 ஓட்டங்கள் பெற வேண்டும். விஜய் அணி தட்டி செல்மா வெற்றி கிண்ணத்தை இல்லாவிட்டால் எதிரணி துட்டுகேம் அணி தட்டி செல்மா என்று பொறுத்து தான் பார்க்கணும். தற்போது ஆரம்ப பந்து வீச்சாளர் ஜெர்சி இலக்கம் 73 அணிந்த வீரர் தற்போது பந்து வீசத்துக்காக வேண்டி தனது அணிக்காக முதல் பந்தோருக்குள்ளே எதிராக ராஷாட் ஆரம்ப ஜோடியிலே முதல் ஓட்டத்தை பெற்றுக்கொண்ட நிலையா? அது அகல பந்தின் நடுவர் சவிஞை செய்கின்றார்கள். உதிரோட்டம் ஒன்று பெறப்படுகிறது.
அத்துடன் அந்த உதிரோட்டத்தோடு ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. 2 ஓட்டமாக காணக்கூடியதாக இருக்கிறது மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள். விஜயன் அணியில் மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் பொறுத்து தான் பார்க்கணும். விஜயன் அணி சாம்பியன் அணியாக மாறுமா, இல்லாவிட்டால் துட்டு கேம்னு அணி தான் வெற்றியை தட்டி செல்லுமா என்று பொறுத்து பார்ப்போம். இருந்தாலும் 2 அணிக்கும் அந்த வெற்றி கிண்ணங்கள் காத்திருக்கின்றது. சாம்பியன் வெற்றி கிண்ணமும் அதே போல் ரன்னர்ஸ் அப் வெற்றி கிண்ணங்கள் 2 அணிகளுக்கும் வழங்குகின்றது. பொறுத்து தான் பார்க்கணும். அந்த சாம்பியன் அணிக்கு முதல் தான் தற்போது மைதானத்தில் நடைபெறுகின்றது. முயற்சி அடிச்ச ஷொட்டா காணக்கூடியதாக பிடியெடுப்பு அங்கே சிறந்த ஒரு பிடியெடுப்பாக முதல் விக்கெட் இழப்பு நடைபெறுகின்றது மைதானத்திலே. விஜயன் அணி ஆரம்ப ஜோடியில் தற்போது வீரர் மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார். இமாஸ் தற்போது வெளியேறுகின்றார். அதே போல் அல்தாஃப் தற்போது களத்தில் ஆடுவதற்காக வேண்டி ஜெர்சி இலக்கம் 44 அணிந்து மொத்தமாக மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 2 ஓட்டங்கள் மாத்திரம்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு விக்கெட் இழப்புக்கு. தற்போது களத்தில் ஆடுவதற்காண்டி அல்தாஃப் தற்போது புது வீரராக களத்தில் ஆடுவதற்காக வந்திருக்கிறார். பொறுத்து வந்து பார்ப்போம். அங்கே மீண்டும் அங்கே முதல் பந்து வீச்சாளர் ஹம்தான் மீண்டும் அங்கே பந்து வீசுவதற்காக வேண்டி மீண்டும் ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்ட சொட்டா காணக்கூடியதாக இருக்கிறது. டிஃபைன் லெக் திசையில் அது நாங்கோட்டமா இல்லாவிட்டால் மைதானத்து காப்பாளர் அங்கே தள்ளிவிட்டார் மைதானத்துக்குள்ளே. 2 ஓட்டங்கள் மாத்திரம்தான் பெறப்படுகின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகிறது. அந்த ஓட்டத்தோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் உயர்ந்தது 3 உயர்ந்தது. தற்போது மீண்டும் ஒரு ஷாட் அந்த பாதிப்பு இல்லை, அந்த பிடியெடுப்புக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அங்கே கவுக்கோண திசையில் தற்போது மீண்டும் அங்கே ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அத்துடன் மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 5 உயர்ந்தது. மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் விஜயநாளி மீண்டும் பிடியெடுப்பு அங்கே இல்லை. ஷாட் மிடோப் திசையில் பந்து ஒரு ஓட்டம் மாத்திரம் தான் பெறப்படுகின்றது. அங்கே அந்த ஓட்டத்தோட மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் தற்போது முதல் பந்து ஒரு நிலைக்கு வரும்போது மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 6 காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விக்கெட் இழப்புக்கு 6 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட நிலை. தற்போது விஜயன் அணி வெற்றிக்காக 36 ஓட்டங்கள் பெற வேண்டும். இன்னும் 30 ஓட்டங்கள் அங்கே பெற வேண்டும். 12 பந்துக்குள்ளே 30 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. பொறுத்து பார்ப்போம் அந்த வெற்றி அதிர்ஷ்டம் எந்த அணிக்கு இருக்கின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போது 2வது பந்து வீச்சாளர் தற்போது தயாரிக்கா பந்து வீசுக்காக வேண்டி ஒரு சிறந்த ஏற்கனவே அதை ஷோட்மேன் அவர் தான் நினைக்கின்றேன். அந்த பந்து வீச்சாளர் தற்போது மீண்டும் தயாராக பந்து வீசுவதற்காக தனது அணிக்காக தனது புல் திறமையும் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்போது மீண்டும் அங்கே முதல் பந்து அங்கே உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. அங்கே 4 ஓட்டமா 6 ஓட்டம் என்று நடுவர் சமிஞ்சை செய்கின்றார்கள். டீப் ஃபைன் லெக் திசையில் 6 ஓட்டம் பெறப்படுகின்றது. முதல் பந்துக்குள்ளே அங்கே 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டத்தோட மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 12 உயர்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் தற்போது விஜயன் அணியில் 8 எண்ணிக்கைகள். දෙවන පන්දුවර ක්‍රියාත්මකවීම පවතින්නේ ක්‍රීඩාලු හිතවතුනි ලකුණු 12යි මේ වනට අවසන් මහා ගැටුමයි මේ ජූනියර් කණ්ඩායමේ අවසන් මහා තරගයේ ක්‍රීඩා පිටියේ විවර වී තිබෙන ආකාරයක් අපට දක්නට ලැබෙනවා. දැන් දෙවන පන්දු යවන්න සූදානම් රයිට් ආම විකට් අන්තයෙන් තමත් ලාබාල වී පසුවන්න පියකට ඒවල සාත්‍තික පුල් කිරීමක් දකුණු කළු පන්දු පහරක් ස්කාලෙක් කලාපෙන් ලකුණු 6ක් පාට පරිවර්තනය කර ගන්නවා. දෙවන 6 පහර පිටිකරුවාගේ පිට තුල ක්‍රියාත්මක ආකාරයක් අපට දක්නට ලැබෙන විට ලකුණු 18යි මේ වලට ලකුණු පුරව ලකුණු 18ක් ලබාගෙන හමාරයි ප්‍රේ ක්‍රීඩාලු හිතවතුනි. දැන් සූදානම් නැවත දෙවන පන්දුරේ වාසිදායක පන්දුරයක් බවට පරිවර්තන වී තිබෙනවා මේ පිටිකරුවාට. එවරත් තව පහරකට වෑයම් කර සාර්ථක වන්නේ නැහැ. විකට් වේලින් ඇදී යන පන්දුව කඩු රකින්නට රැක් ගන්න ඉඩ අවකාශයක් නැහැ. ලකුණයි දෙවෙනි ලකුණ සනා ප්‍රතිමාවක් සාර්ථක සිදු කර ගන්න ආකාරයක් අපට දක්වනවා. සාර්ථක පූර්ණ කර ගැනීමද කියා බලමු. पूर्ण कर गන්න ආකාරයක් අපට දක්වන ලකුණු දෙකක් සඳහා ප්‍රතිමාව සිදු කර ගන්නා විට ලකුණු 20 බවට සමස්ත ලකුණු සංඛ්‍යාව පරිවර්තනය වෙනවා. අපේ ක්‍රීඩාලු හිතේ නැවත දිව යනවා. එවර පාර පුල් කිරීමක් අපට දක්වන පිටිය තුලයි පන්දුව දුර්වල පන්දු රැකීමක් ලකුණු 4ක් බවට පරිවර්තනය වෙනවා. අපේ ක්‍රීඩාලු හිතේ ලකුණු 4 සමග ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 24 දක්වා හිලංවා ගන්න ආකාරයක් අපට දක්වන තුන්වන පන්දුවර දැන් සූදානම් ආරම්භ කිරීමට දෙවන පන්දුරේ වාසිදායක පන්දුරයක් වඩ පරිවර්තනය වුණා මේ පිටිකරුවන්ට.
ලකුණු 24ක් මේවට ලබාගත් තිබෙදී දැන් සූදානම් තුන්වන පන්දු යවන්න සම්බන්ධ වෙන ආකාරයක් අපට දක් ලැබෙනවා. ලකුණු 12ක් අවශ්‍යයි பந்து 8ක් තුලදී 8 பந்துக்குள்ளே 12 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே வெற்றியை தட்டி செல்வதற்கு விஜயன் அணிக்கு பொறுத்துதான் பார்ப்போம் எந்த அணி வெற்றியை தட்டி செல்வது என்று. மூன்றாவது பந்து வீச்சாளர் முதல் பந்து வீசுவதற்காக அங்கே முதல் பந்து அகல பந்தாக கணிக்கப்படுகின்றது. லெக் திசையில் மீண்டும் ஒரு ஓட்டம் ஒன்று பெறப்படுகிறது, உதிர் ஓட்டம் ஒன்று பெறப்படுகிறது. தற்போது 8 பந்துக்குள்ளே 11 ஓட்டங்கள் பெற வேண்டும். தற்போது வெற்றிக்காக விஜயன் அணி மீண்டும் அங்கே திசையை மாற்றி சிறந்த ஒரு பந்தாக காணக்கூடியதாக இருக்கின்றது. டெட் பந்தாக கணிக்கப்படுகின்றது. மீண்டும் அங்கே தனது இடத்தை நோக்கி செல்கின்றார். இன்னும் 11 ஓட்டங்கள் பெற வேண்டும் அங்கே வெற்றியை தட்டி செல்வதற்கு. மீண்டும் ஒரு உதிர ஓட்டம் ஒன்று பெறப்படுகின்றது. அங்கே அதிர்ஷ்டம் விஜயன் அணிக்காக காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இன்னும் 10 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. 10 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. மீண்டும் ஒரு சிறந்த பந்து புல்பிச் பந்தாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த இது வாய்ப்பும் இல்லை அங்கே ஓட்டங்கள் பெறுவதற்கு. இன்னும் 10 ஓட்டங்கள் பெற வேண்டும் அங்கே வெற்றிக்காக. மீண்டும் ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் திசையில் அங்கே மீண்டும் ஒரு உதிரோட்டமா இல்லை, ஆமாம் ஒரு உதிரோட்டம் என்று நடுவர் சவிஞ்சை செய்கிறார்கள். தற்போது அதிர்ஷ்டம் அருகையில் தற்போது விஜயன் அணி தற்போது களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற நிலையா மீண்டும் ஒரு பிளிக் ஷாட்டா காணக்கூடியதாக இருக்கிற ஆரோட்டம் அங்கே பிடியெடுப்பா. மீண்டும் ஒரு விக்கெட் இழப்பு நடைபெறுகிறது. பிடியெடுப்பு மூலமாக இரண்டாவது விக்கெட் இழப்பு நடைபெறுகிறது தற்போது மைதானத்தில் விஜயன் அணியில். தற்போது 2 விக்கெட் இழப்புக்கு இன்னும் 9 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. 5 பந்துக்குள்ளே 9 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. விஜயன் அணி இல்லாவிட்டால் துட்டுகேம் அணி உங்களுக்கு முன்னால் காணக்கூடிய இந்த வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொள்வதால் கட்டாயம் சாம்பியன் கிண்ணத்தை வெற்றி பெறுவதால் தட்டி செல்வதால் வெற்றியை தட்டி செல்வதன் முதல் பொறுத்துந்தான் பார்க்கணும். இந்த போட்டியிலே தோல்வி அடியில் அணிக்கும் ஒரு வெற்றி கிண்ணம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி கிண்ணம் ரனர்ஸ் ஆஃப் வெற்றி கிண்ணமா ரனர்ஸ் ஆஃப் வெற்றி கிண்ணம் காத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். அந்த சாம்பியன்ஸ் அணிக்காகத்தான் தற்போது போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் ஒரு விக்கெட் இழப்பு நடைபெறுகிறது. தற்போது தற்போது நிறைவுக்கு வருகின்றது 3வது பந்து ஓவர் நிறைவுக்கு வரும்போது மொத்த எண்ணிக்கைகள் 27 காணக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம வெற்றிக்காக 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே 4 பந்துக்குள்ளே 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். 4 பந்து 9 ஓட்டங்கள். முதல் பந்து அங்கே உயர்த்தி பார்த்து செத்தா காணக்கூடியதாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் 4 ஓட்டமா? 4 ஓட்டம் என்று நடுவர் சவிஞ்சை செய்கின்றார்கள். தற்போது 5 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே 3 பந்துக்குள்ளே 5 ஓட்டங்கள் பெற வேண்டும். முன்னால் உள்ள ரசிகர்களை தயவு செய்து விலகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பார்வையாளர்களே, முன்னால் கேமராவை பார்வையாளர்களே, முன்னால் உள்ள பார்வையாளர்களே, சிறுவர்களே தயவு செய்து விலகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அங்கே 2 பந்துக்குள்ளே அங்கே 5 ஓட்டங்கள் பெற வேண்டும். ஒரு சூடு பிடித்த போட்டியாக தான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமா, மீண்டும் உயர்த்தி ஷாட்டாக காணக்கூடியதாக இருக்கிறது. 6 ஓட்டமா 4 ஓட்டமான்னு பார்ப்போம். 4 ஓட்டமாக தற்போது சமநிலை போட்டி பிடித்திருக்கிறது. ஒரு ஓட்டம் மாத்திரம் பெற வேண்டும் அங்கே வெற்றியை தட்டி செல்வதற்கு. விஜயன் அணிக்கு ஒரு பந்து அங்கே 1 ஓட்டங்கள். தற்போது சூடு பிடித்த போட்டியில் சமநிலையா பிடித்திருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். ஆட்டம் இழப்பு நடைபெறுகிறது. தற்போது 2 அணிகளும் திறமை சாய்ந்து 2 அணிகளாக தான் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போது சூப்பர் பந்தோருக்குள்ளே தற்போது போட்டி நடைபெறுகிறோம். சூப்பர் பந்து ஓவர் 4. சூடு பிடித்த போட்டியாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இந்த போட்டியில் முதல் போட்டியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமநிலை பிடித்த சூப்பர் பந்தோருக்காக வேண்டிய போட்டி நடைபெறுகின்றது. தற்போது இந்த போட்டியிலே முதல் போட்டியாக விஜயன் அணி போல் அதே போல் டுட்டுகேம் அணிக்கும் போட்டி நடைபெறுகின்றது. ஒரு பந்துக்குள்ளே ஒரு ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைதான்
விஜயன் அணிக்கு இருந்தாலும் காணக்கூடியதாக பொறுத்து பார்ப்போம். தற்போது அந்த போட்டி இந்திய அணியும் அதே போல் இலங்கை அணியும் ஆசியா கிண்ணத்துக்காக நடத்தப்பட்ட போட்டியாக தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். தற்போது அந்த சூப்பர் பந்தோருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பொறுத்து நான் பார்ப்போம். இந்த வெட்டி கிண்ணங்கள் யாருக்காக பொறுத்து பார்ப்போம். சாம்பியன் கிண்ணத்துக்காக நடைபெறும் போட்டியாக தற்போது விஜயன் அணி பிரதான இரண்டு விக்கெட் விழுந்தால் அந்த அணி வெளியேற வேண்டும். அதுதான் ரூல்ஸ். அதனால அந்த சிறுவர்கள் அதை கவனித்துக் கொண்டு தற்போது முதல் பந்து அங்கே முதல் பந்துக்குள்ளே ஆட்டமா இழப்பா இல்லை, அங்கே பிடிப்பு இல்லை, தவறிவிட்டது. இருந்தால் 2 ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. விஜய் அணியில் ஆரம்ப ஜோடி 2 ஓட்டங்கள் விட்டுக்கொண்டு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் தனது இடத்தை நோக்கி செல்கின்றார். தொட்டுக்காம அணியில் எந்த அணி சாம்பியன்ஸ் அணி கிண்ணத்தை தட்டி செல்லும் என்று பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு சூடு பிடித்த போட்டியாக தற்போது மீண்டும் ஒரு அகலப்பந்து நடுவர் சவிஞை சேர்க்கிறார்கள். 3 ஓட்டமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தமாக விஜய் அணியில் ஓட்ட எண்ணிக்கைகள் 3 ஓட்டங்கள். மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் நடுவரை கடந்து மீண்டும் ஓப் திசையில் இருந்த பந்து அதுவும் ஒரு அகல பந்தாக கணிக்கப்படுகின்றது. ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அங்கே பேக்வர்ட் ஸ்காலுக்கு திசையில் ஒரு ஓட்ட பரிமாற்றம். அங்கே 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 2 மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 5 உயர்ந்தது. விஜய் அணியில் மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் தற்போது விஜய் அணிக்கு பலம் கூடுது என்று நான் நினைக்கின்றேன். பொறுத்து தான் பார்க்கணும் இந்த அணியை வெற்றியை தடுத்து செல்லும் என்று. மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் மீண்டும் ஒரே தவறை மீண்டும் மைதானத்தில் நடந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அது அகல பந்தாக கணிக்கப்படுகிறது. 3வது அகல பந்து நான் நினைக்கின்றேன். எதிரணிக்கு வழங்குகின்றார். தவணை திசையை மாற்றி மீண்டும் டிரைவ் முறையில் இந்த சொட்டா காணக்கூடியதாக இருக்கிற லோனோ திசையில் அங்கே கவன குறைவினால் மீண்டும் ஒரு ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அந்த 2 மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 8 உயிரிழந்த மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் விஜய் அணியில் ஓட்ட எண்ணிக்கைகள். ரைட் ஆம் ராஜ்விக்க திசையில் பந்து வீச்சாளர் மீண்டும் அங்கே 4 ஓட்டமா லோன்ல திசையில் எந்தவித பாதிப்பும் இல்லை. அங்கே 4 ஓட்டம் பெறப்படுகிறது. அங்கே விக்கெட் காப்பாளர் கவனக்குறைவினால் அங்கே 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 4 ஓட்டத்தோட மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 12 உயிரிழந்த மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள். தற்போது நிறைவுக்கு வருகின்றது. அங்கே சூப்பர் பந்து நிறைவுக்கு வருகின்றது. 13 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே 4 பந்துக்குள்ளே எதிரணி துட்டுகாமனு அணி வெற்றியை தன் செல்வதால் 13 ஓட்டங்கள் பெற வேண்டும். பொறுத்து பார்ப்போம் எந்த அணி தற்போது இந்த ஜூனியர் அணியில் சாம்பியன் வெற்றி கிண்ணத்தை தட்டி செல்லும் அணி என்றதை பொறுத்து பார்ப்போம். சிறுவர் தினத்தில் வெற்றி பெறும் அணி சாம்பியன்ஸ் அணியாக அங்கே எந்த அணியின் தான் பொறுத்து பார்க்க வேண்டும். தற்போது மைதானத்திலே 13 இலக்கத்தை நோக்கி ஆரம்ப ஜோடி தற்போது களத்திலே ஆடுவதற்காக வேண்டி துட்டுகாமனு அணியில் ஆரம்ப ஜோடி தற்போது தயாராகிறார். எதிராக பந்து வீச்சாளர் 4 பந்துக்குள்ளே 13 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றிக்காக. விஜய் அணியின் முதல் பந்து வீச்சாளர் அல்தாப் சிறந்த வீரர் சகலத்துறை வீரன் அல்தாப் தற்போது தயாராக பந்து வீசுவதற்காக வேண்டி. எதிராக சகல்துறை நட்சத்திர அதிரடி வீரர் எதிராக முதல் பந்து முதல் பந்து அது புல்பிச் பந்தாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்தவித பாதிப்பும் இல்லை. அங்கே டொட் பந்தாக கணிக்கப்படுகிறது. தற்போது 3 பந்துக்குள்ளே 13 ஓட்டங்கள் பெற வேண்டும். 3 பந்து 13 ஓட்டங்கள் தற்போது சூடு பிடித்த ஒரு போட்டியாக காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் அங்கே பந்து வீச்சாளர் ரைட்டாமோது விக்கெட் திசையில் நடுவரை கடந்து மீண்டும் ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்டது. 6 ஓட்டமாயிலோ பிடியெடுப்பா இல்லை, தவறிவிட்டது. அங்கே 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. தற்போது தனது மட்டையில் 4 ஓட்டம் தனது அணிக்காக ஓட்டங்கள் 4. இன்னும் 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். 2 பந்துக்குள்ளே 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். பொறுத்து தான் பார்ப்போம். பார்வையாளர்களே மீண்டும் அங்கே
பந்து வீசத்துக்கு அல்தாஃப் நடுவரை கடந்து மீண்டும் உயர்த்தப்பட்டு அடித்த ஷொட், அது டிரைவ் முறையில் என்ற ஷொட்டாக காணக்கூடியதாக இருக்கிறது. லோனோன் திசையில் ஒரு ஓட்ட பரிமாற்றம், இரண்டாவது ஓட்டம் பரிமாற்றம் நடைபெறுகிறது மைதானத்தில். அங்கே பூர்த்தியாகின்றது 2 ஓட்டங்கள். அந்த 2 ஓட்டத்தை முத்தோட்ட எண்ணிக்கையில் 6ஆக உயர்கிறது. இன்னும் ஒரு பந்துக்குள்ள 7 ஓட்டங்கள் மீண்டும் ஒரு சூப்பர்வா இல்லாவிட்டால் நானே சுவிட்சரை அது தீர்மானிக்கத்தான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒரு பந்துக்குள்ள 7 ஓட்டங்கள் பெற வேண்டும். முந்தைய நிலை தான் மீண்டும் அங்கே பொறுத்து பார்ப்போம். 6 ஓட்டங்கள் பெற்றால் மீண்டும் ஒரு சூப்பருக்கு போக வேண்டிய நிலை வரும். பொறுத்து பார்ப்போம். அங்கே அல்தாஃப் மீண்டும் அங்கே உயர்த்தி அடிச்சு சொட்டாரோ ஓட்டம், 6 ஓட்டமாக என்ன நடக்குது என்று விஷயம் விளங்குதே இல்லை. 6 ஓட்டத்திலே தற்போது மீண்டும் ஒரு சமநிலை பிடித்திருக்கிறது. பாப்போம் ஏற்பாடு குழு என்ன முடிவு எடுக்கிறாங்க. அது மீண்டும் ஒரு சூப்பருக்கு போகுமா, இல்லாவிட்டால் டொஸ் இல்லாவிட்டால் நானே சுவிட்சிலே அது அந்த வாய்ப்பு இருந்தாலும் 2-3 சூப்பர்களின் போட்டி நடந்திருக்கின்றது. இவ்வளோ வரலாறிலே 3-4 சூப்பர் ஓவரில் போட்டி நடந்திருக்கிறது. அந்த நாளை பொறுத்து பார்ப்போம். இது சிறுவர்களுக்கு நடத்த போட்டி. அந்த டொஸ்ல எந்தவித பொறுத்து அந்த திறமையை காண முடியாது. இதனால் பொறுத்து பார்ப்போம். நடுவர்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய ஏற்பாடு குழு என்ன முடிவில் அந்த போட்டியை நடத்துவாங்களா, இல்லாவிட்டால் நான் சுவிட்சில் அந்த போட்டி முடிவு வருமா என்று பொறுத்து தான் பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு சூப்பர் ஓவரா, இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு சூப்பர் ஓவர். ரைட், 2வது சூப்பர் ஓவர். இந்த வாய்ப்பு ஏற்கனவே நடந்திருக்கு, உலக வரலாறு ஏற்கனவே நடந்திருக்கு. பொறுத்து பார்ப்போம். அங்கே முன்னாள் பார்வையாளர்களை தயவு செய்து விலை கொஞ்சம் போட்டியை கண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மீண்டும் 2வது சூப்பர் ஓவர். 2 அணிகளும் திறமை சார்ந்த 2 அணிகள் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே மீண்டும் அங்கே துட்டுக்காம அணி ආරම්භ ජෝඩි තපොදු மீண்டும் අங்கே සුවිශේෂ සිදුවීමක් මා දකින්නේ මේ තරගමාලාවේ මේ කනිෂ්ඨ කණ්ඩායමේ දෙවන සුපර් තරගමාලාවේ මේ පැවැත්වෙන ප්‍රක්‍රියාවල හිටිය සුවිශේෂ සිදුවීමක් ඔවුන්ගේ දක්ෂතාවය මත තමයි මේ දෙවන ප්‍රථම පන්දුව ලකුණු 6ක් බවට පරිවර්තනය කර ගන්නවා ප්‍රක්‍රියාවල හිටින ප්‍රථම පන්දුව ලකුණු 6යි දුටුගැමුණු කණ්ඩායම දුටුගැමුණු ගේම අතාරින්නෙත් නැහැ විජය කණ්ඩායමත් ගේම අතාරින්නේ නැති පාටයි අවසානයේදී අපිට තමයි කුසලාන් දෙක රැගෙන යන්නට වෙන්නේ. ගෙදර මේ කණ්ඩායම් දෙක මෙවර මම හිතන්නේ සමතත්වයට පත් වෙනවා. කණ්ඩායම් දෙකම ගෙදරට આવලා අපි කුසලාන් ටික රැගෙන යනවා. නැත්නම් මේ තවත් සුපර් එවර උඩ පන්දුවක් ප්‍රථම විකටුවද ආර්යක ගන්නට තිබුණු උඩ පන්දුව ගිලී ගියා අපේ ක්‍රීඩාල වෙතුදී සුපර් පන්දුවේ තුල රැක ගන්නට තිබුණු උඩ පන්දුව මේ ගිලී යාම සමග ලකුණු දෙකක පැතිමාරුවක් සිදු කර ගන්නා විට ලකුණු සංඛ්‍යා ලකුණු 8යි ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 8යි දුටුගැමුණු කණ්ඩායම ඉතාමත් තීරණාත්මක තරගයක් ක්‍රීඩා පිටිය තුල අපට දක්න වෙනවා. කණ්ඩායම් දෙකම අතිශයින්ම ප්‍රබල දක්ෂතාවය පිරිනු කණ්ඩායම් දෙකක් ක්‍රීඩාල හිතන නිසා තමයි දෙවන සුපර් එකට යන්නට සිදු වුණා අපිට මේ තරග මාලාවේ. එතරම් අතිශයින්ම දක්ෂ කණ්ඩායම් දෙකක් මේ තරග වදින්නේ නැවත දිව යනවා. ආපාරක් කෙලකන උඩ පන්දුවක් ලෙසින් මේ සුපර් පන්දුව තුල විකට් දෙකක් ලබා ගත්තොත් තිනිම අවසන් වෙනවා. ප්‍රථම විකට්ටුව විඳ වැටෙනවා අපේ ක්‍රීඩාල හිතතුනි. ඒ සමග ස්ථානගේ ලකුණු 9යි ලකුණු 10ක් අවශ්‍යයි. 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே 3 பந்துக்குள்ளே 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். தற்போது பொறுத்து 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே ஆமா இந்த போட்டியும் சமநிலை விடுத்தால் எங்களுக்கும் தூக்கில தான் போடாகும். எங்களை அனைவரும் இந்த போட்டி சமநிலை வந்தால் மீண்டும் அங்கே எங்களுக்கு நாளே சுவிட்சை முயற்சிப்பு நடைபெறும் என்றதை அதை தரணும். பொறுத்து பார்ப்போம். 2 அணிகளும் திறமை சார்ந்த 2 அணிகளும் தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அதிர்ஷ்டம் நிறைந்த 2 அணிகளும் இந்த போட்டியிலே முடிவு காண இருக்கிறது. இருந்தாலும் இந்த வெற்றி கிண்ணங்கள் யாருக்கு என்றுதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பொறுத்து பார்ப்போம். சிறந்த 2 அணிகளும் 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். 3 பந்துக்குள்ளே 2 விக்கெட் இழப்பு நடந்தால் அந்த போட்டி நிறைவுக்கு வருகின்றது. பொறுத்து பார்ப்போம். 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். ஏற்கனவே 2 போட்டிகள் சமநிலையில் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. 3வது அதிர்ஷ்டம்
பொறுத்து தான் பார்க்கணும். இரண்டு அணிகளும் பாடசாலை இருந்த அணிகளும் ஒரு திறமை சார்ந்த அணிகள் தான் கூறணும். இந்த ஜூனியர் அணிகள் இரண்டு அணிகளும். தற்போது முதல் பந்து வீச்சாளர் அப்போது தயாராக இருக்கிறார். அங்கே ஆரம்ப ஜோடி களத்தில் ஆடுவதற்காக வேண்டி அல்தாப், அதே போல் ரஷாட் நட்சத்திர வீரர் ஆதிராஜ் புல்லட் தற்போது தயாராக இருக்கிறார். பொறுத்தது பார்ப்போம். ஏற்கனவே தனது மட்டையில் சமநிலை பிடித்தார் இந்த போட்டி. 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். தற்போது 3 பந்துக்குள்ளே 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். தற்போது அங்கே ஆரம்ப பந்து வீச்சாளர் பார்வீஸ் தற்போது பந்து வீசுவதற்காக வேண்டி முதல் பந்து சிறந்த ஒரு பந்தாக காணக்கூடியதாக இருக்கிறது. அது புல் பிச் பந்தாக வீசிய பந்து, எந்தவித பாதிப்பும் இல்லை. அங்கே ஓட்டங்கள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. தற்போது 2 பந்துக்குள்ளே 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த போட்டி முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், அங்கே முதல் உதிர ஓட்டம் பெறப்படுகின்றது. இந்த நிலைமை நடந்தால் போட்டி நிலைமைக்கு தான் தள்ளப்படும் என்றதை அறிய பொறுத்து பார்ப்போம். முதல் ஓட்டத்தை பெற்றுக் கொண்டால் 2வது உதிர ஓட்டம் பெறப்படுகின்றது. அங்கே 2 உதிர ஓட்டங்கள், இன்னும் 8 ஓட்டங்கள் பெற வேண்டும். 3வது உதிர ஓட்டம் மீண்டும் ஒரே தவறை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே 3 ஓட்டங்களும் அதிர்ஷ்டம் விஜய் அணிக்கு தெரியல, பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அங்கே 4வது உயர்த்தி அடிக்கப்பட்ட 6 ஓட்டமா இல்லை, பிடியெடுப்பா இல்லை. 2 விக்கெட், 2வது ஓட்ட பரிமாற்றம் நடைபெறுகிறது. அங்கே 2 ஓட்டத்தோட மொத்த ஓட்ட எண்ணிக்கைகள் 5 உயர்ந்தது. இன்னும் ஒரு பந்துக்குள்ள 5 ஓட்டங்கள் பெற வேண்டும். தற்போது வெற்றியை தட்டி செல்வான் பொறுத்து பார்ப்போம். தற்போது வெற்றியை தட்டி செல்கிறது. இந்த போட்டியிலே ஜூனியர் அணியில் முதலாம் இடத்தை தட்டி செல்கிறது. சாம்பியன்ஸ் அணியாக தெரிவு செய்யப்படுகிறது. துட்டுகாமடு அணி மனமார்ந்த வாழ்த்துக்கள், அதேபோல் மனமார்ந்த நன்றியை